Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் செய்யக்கூடிய பிரசாதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 11 பிரசாதங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வர 5 சனிக்கிழமையும் வந்து இந்த பூஜையை வந்து செய்வாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 5 வாரமும் தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு நாள் மட்டும் தழுகு போட்டு மற்ற நாளில் வந்து சாதாரணமாகவே பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். ஒரு சாரர் வந்து சாப்பிடுவாங்க, சனிக்கிழமையில மட்டும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து முறையாக எப்படி தழுகு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் வந்து நாமம் போட்டு திருசனம் இட்டு அதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அதில் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சிலர் அதில் காசும் சேர்த்து போடுவாங்க. அந்த காசை வந்து நம்ம திருப்பதிக்கோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கோ எடுத்துகிட்டு போய் செலுத்திடுவாங்க. அந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த அரிசியை வந்து வீட்டில் வந்து பூஜையோட பிரசாதத்தோடு சேர்த்து செய்வாங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா 7 வகை சாதம் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஒரு சிலர் 5 வகை 3 வகைன்னு சாதங்கள் செய்வாங்க. இது அவங்கவுங்களுடைய வழக்கப்படி செய்கிறது. இந்த தழுகு போடும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் அரிசி வாங்க முடியாதவங்க கூட ஒரு சொம்பில் வந்து உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் அரிசியும் அதுக்கப்புறம் காசும் போட்டு நீங்கள் பூஜையில் வச்சுட்டு நீங்கள் பூஜை முடித்த பிறகு அந்த காசை கொண்டு போய் கோவிலில் செலுத்துறீங்க. அடுத்த வாரம் செய்யும் பொழுது அந்த அரிசியை எடுத்து நீங்கள் பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு வச்சு மறுவாரம் சனிக்கிழமை பூஜை பண்ணும்பொழுது அதை உபயோகிச்சுக்கோங்க. இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப முக்கியம். வீட்டில் வந்து பெருமாள் படமோ அல்லது வந்து பெருமாளுடைய சிலைகளோ வச்சுருக்கவங்க வந்து துளசி அதுக்கப்புறம் சாமந்தியால் சேர்த்து செஞ்ச மாலையை வந்து சாமிக்கு போடுங்க. போட்டு பூஜை வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பழங்கள் வைக்கணுன்னாலும் அதுவும் நீங்கள் இங்கே வைக்கலாம். அர்ச்சனைக்கு வந்து தேங்காய் இதெல்லாமும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து எளிய முறையில் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலருடைய வழக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தயிர் சாதம் லெமன் சாதம்லாம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. வெறும் சாதமை வந்து பச்சரிசி சாதத்தை வந்து பொங்கிடுவாங்க. அதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெல்லம் சேர்த்து அதை வந்து பூஜையில் வைப்பாங்க. அது மட்டும் அன்னைக்கு செஞ்சு வச்சு பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பழக்கத்துக்கு இது மாறுபடும். நான் வந்து இன்றைக்கி நாங்கள் எப்படி செய்வோமோ அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடியது தான். பெருமாளுக்கு உகந்த பிரசாதங்களில் பார்த்திங்கன்னா கேசரி, லட்டு இதெல்லாமும் வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே லட்டு இன்னைக்கு வைக்கல. இப்போ நம்ம செய்ய போகிற பிரசாதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயங்கார் வீட்டில் செய்யக்கூடிய akaara adisial, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ellulodharai, மிளகு சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம். நான் வந்து ஏற்கனவே கோவில் புளியோதரை, சர்க்கரை பொங்கல், கேசரி இதெல்லாம் செஞ்சுருந்தேன். இதோடைய ரெசிபிஸ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தயிர் வடை, பாயாசம் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கூடவே வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிஸ் எதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை சேர்க்கலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பெருமாளுக்கு செய்யக்கூடிய பிரசாதங்களில் கருவேப்பிலையை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து திருப்பதி பெருமாளுடைய கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்த சீர்வரிசையில் கருவேப்பிலை வந்து விட்டுட்டதா பெருமாளுடைய வளர்ப்பு தாயார் சொன்னதுனால பெருமாள் தன்னுடைய உணவில் வந்து கருவேப்பிலையே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவருக்கு செலுத்தக்கூடிய பிரசாதங்களில் கருவேப்பிலை இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து அதனால் கருவேப்பிலை வந்து புரட்டாசி மாதத்தில் சேர்த்துக்க மாட்டோம். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ரெசிபீஸில் எதுலேயுமே கருவேப்பிலை சேர்க்கல. அதுக்கு பதில் ஒரு சில ரெசிபீஸில் நான் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முதல்ல வந்து akaara adisial எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த akaara adisial செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் விட்டுடுறேன். 50 கிராம் சிறுபருப்பை வந்து நான் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 ஸ்பூன் பச்சரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா கலந்துட்டேன். இப்போ
இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 3 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் எல்லாமும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வெந்திருக்கு. இது கூட நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து பாகு எடுத்து வச்சு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது சுத்தமான வெல்லம் தான், அதனால் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். இதில் எந்த தூசும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பல்லா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் திராட்சை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம அக்கார அடிசலோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இந்த அக்கார அடிசலுக்கு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காவை நெய்யில் வறுத்து போடுறது தான். இது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோதரை செஞ்சிடலாம். புரட்டாசி சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லோதரையை வந்து பிரசாதமாக செஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம். சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை பெருமாள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இதை வந்து இப்போ நான் எள்ளை போட்டு வறுத்துக்கிறேன். இது நீங்கள் கருப்பு எள்ளுன்னா அதை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை எள்ளு சுத்தம் பண்ண எள்ளு தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா வாசனை வந்து நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா செவக்க வறுக்கணும். இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வந்து எள்ளோட சேர்த்து பொடி பண்ணிடலாம். அடுத்ததாக கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு கப் வடித்த சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எள்ளு உளுத்தம்பருப்பெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை இதோட சேர்த்து நல்லா கலந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நம்மளுடைய எல்லோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம மிளகு சாதம் செஞ்சிடலாம். இந்த மிளகு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக தயிர் சாதம் செஞ்சிடலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடுங்க. இது கூட வந்து 1 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தை நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக தேங்காய் சாதம் செஞ்சிடலாம். இதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து, முந்திரி, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கிடுங்க. கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. தேங்காயோடைய வாசனையும் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக லெமன் சாதம் செஞ்சிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா 2, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த சூட்லேயே வந்து இது நல்லா வதங்கி இருக்கும். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் தாளிச்சிடலாம். இதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, பச்சை மிளகா, தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை ரொம்ப வேக விடாமல் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்மளுடைய சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தயிர் வடைக்காக நான் வடை ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து தயிரை வந்து தாளிச்சிட்டு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வடையை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தயிரை வந்து நல்லா எடுத்து அது மேலே விட்டுறேன். நம்ம வந்து தயிர் வடை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நனைச்சி கூட நம்ம தயிரில் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். அடுத்ததான் நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பின்னாடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய முருங்காலாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சம் சுண்டி இருக்கு. இப்போ இதை கலந்து விட்ட பின்னாடி நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு நல்லா வந்து ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. இல்லை இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வேணும்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய பெருமாள் பிரசாதங்கள் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதம், லெமன் சாதம், akaara adisial, vadai, மிளகு சாதம், தயிர் வடை, தயிர் சாதம், கடலைப்பருப்பு சுண்டல், ellulodharai, முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல், பாயாசம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.